இந்த மனுஷனை வேற ஆளை காணுமே. நெட்டவழி வீட்டில் இருக்கச்சுலையாவது கமிஷன் கொடுத்தாவது அவளை கடைக்கு போக சொல்லிடுவேன். இவர் பாட்டுக்கு ஆனவனா போயிடுறாரு. யார் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வர்றது ஜாமாவை? எங்கெங்க போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்கிறது கூட இருக்க மாட்டேங்கிங்க. நம்ம இலை மகளுக்கு நகை வாங்குறதுக்காக நான் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு வர போயிருந்தேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் இப்படி கத்திட்டு இருக்க? நெட்ட வலிக்கு 4 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாச்சு, அதுக்கே அவங்க மாமியார் காக்கா கணக்க கரைஞ்சிட்டே இருக்கு. நம்ம பொண்ணு குட்டை வலிக்காவது ஒரு 10 பவுனாவது சேர்த்து கட்டி கொடுக்க வேண்டாமா? ஏங்க அவள் காதில் எதுவும் விழுந்துட போகுது. ஆனவனா வந்து நிற்பா மாமியார் வீட்டில் இருந்து. காதில் விழுந்ததுன்னு என்ன நினைப்பா? இவளுக்கு 4 பவுன் போட்டுட்டு அவளுக்கு 10 பவுன் போட விட்டா விடுவாளா? பின்ன என்ன செய்ய? ஒரு அளவுக்கும் அவள் ஆக்கி கிடையாது. 10ஆம் கிளாஸ்லேயும் ஒரு அளவுக்கும் மார்க் எடுக்கல, 176 தான் எடுத்திருக்கா. தமிழில் மட்டும் அவள் 36 எடுக்கலைன்னா அவள் ஃபெயிலு தான். ஏதோ மெட்டி வெளி சீரியல் சாங் எழுதுனதுனால இது கூட 2 மார்க் போட்டு விட்ருக்காங்க போல, பாஸ் ஆகி தொடர்ந்துருக்காங்க அங்கிட்ட. எல்லாத்துக்கும் என்னையே சொல்லாதீங்க. சரி அவ்வளோதான், கெட்டி கொடுத்தாச்சுல, அவளை பற்றி இனிமேல் என்ன பேச்சு? சரி நம்ம நகை எடுக்க போயிட்டு வந்துடுவோம் சாயங்காலம். நகை வேலை வேறு திடீர்னு ஏறுது குறையுது. 1 லட்சமா? இல்லை 1 லட்சத்துக்கு மேலே தான் வந்துச்சு. ஒரு பவுனாவது இன்னைக்கு எடுத்துருவோம். சரிங்க, எடுத்துருவோம் இன்னைக்கு. நான்லாம் கல்யாணம் முடியல, அரை பவுனே 900 ரூபாய்க்கு தான் எடுத்தேன் என் கல்யாணத்துக்கான கம்மலை. இப்போ பாருங்களே, கிட்டத்தட்ட ஏதோ 75,000 ரூபா கிட்ட வருமாமே. ஏதோ குட்டை வேற நல்லா படிப்பா, நெட்டை வழி மாதிரி கிடையாது. அம்மா சமைச்சிட்டியா? நான் காலேஜுக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு பேசாமல் நீ லீவ் போடுறியா? எப்போ நான் லீவ்லாம் போட முடியாதுப்பா, பிஎட் கிளாஸ்க்கு வேற போகணும். எம்எஸ்சி முடிச்சுட்டு சும்மாவா உட்கார? நீ எப்படி பாடம் நடத்துவ? நீனே என் ஹைட்டுக்கு தான் இருக்க, நானே குட்டை தான். நானும் உங்கள் அப்பாவும் குட்டை தான். உங்கள் அக்கா கறி மட்டும் அவள் தாத்தா மாதிரி நட்டேன்னு வளர்ந்துருக்கா. நீ இப்படி குட்டையாக இருக்க, எப்படி பெஞ்சு மேலே ஏற நின்று பாடம் நடத்துவியோ? அது எதுக்கு உங்களுக்கு? உங்கள் வேலையை மட்டும் பாருங்களேன். படிக்க வச்சுட்டு கெட்டி கொடுத்தமான்னு இருக்கணும். சும்மா அதை விட்டுட்டு நான் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன? சரி, இதுக்கு நெட்ட வழியே பரவாயில்லம்மா. அப்போ எதுக்கு அவளை கெட்டி கொடுத்து அவளே வச்சு அள வேண்டி தானே? போங்க, நான் காலேஜுக்கு போகிறேன். நான் கேண்டீன்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். பார்த்தீங்களா குட்டை வலிக்கு வந்து திரும்புகிற? நம்ம வீட்டிலே நம்ம பொண்ணு குட்டை வழி தான் அறிவு. அறிவு இருந்து என்னங்க செய்ய? ஆள் வளரலையே. யாரும் சொல்லுவாங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்றான்ட்டு. அது மூத்தவளுக்கு பொருந்தும். ஆனால் இது மூளை வளர்ந்த அளவுக்கு கூட ஆள் வளரலையே. நீ இங்கே இருந்தால் இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப. பேசாமல் நம்ம நாளைக்கே போவோம். சரி, நீங்கள் ஒன்றும் கோவப்பட வேண்டாம், நம்ம இன்றைக்கே போயிட்டு வரோம். என்ன இங்கே மாநாடு நடந்துட்டுருக்கு? ஒன்றும் இல்லாமல் உன்னை பற்றி தாம்மா பேசிகிட்டு இருக்கோம். என்னை பற்றி பேசுகிறீங்க? நீ முதல்ல உட்காருமா, அண்ணா வந்து பார்க்க முடியாது என்னால். என்னங்க நீங்களும் உட்காருங்க. என்ன பார்த்துட்டே இருக்க? உட்காரு. ஏன் பேந்து முழிக்க? ஐயோ அம்மா மழை. ஏன் ஏன் மேலே போய் உட்காந்துருக்க? இவ்வளோ சின்னதாக சேரு சோபாலாம் வாங்கி போட்டிருக்கீங்க. நான் உட்காந்தாலே பாதி நல்ல வசனம் வரும். இப்படி நைனா மேலே அப்படி உட்காந்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தயவு செஞ்சு கீழே உட்காருமா, பிரச்சனை பண்ணாத. இதுக்கு எங்கள் மாமியார் வீடே பரவாயில்ல, அது கூட பெரிய வீடாக இருக்கும். இதே எலி பந்துக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்குது.